ஓ வாங்க யோனா வாங்க 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 வாங்க. சிவா வாங்க. இருங்க என்ன ஏதோ அவசரமா கடை லெட்டர் ஏதோ வாங்க சொன்னீங்களே? இல்லை லிட்டர்னு பாருங்க இது எல்லாமே வீட்டுக்கு இருக்கே ஜாக்கெட்டு தொப்பியோட இருக்க வேண்டிய மாதிரி இருக்கு சிவா. இல்லையாண்டா குளிர்ச்சு ஐயோ இருக்க இல்லாதுவா இருக்க இல்லாது படுக்க இல்லாது குளிர்ல இருக்கிறேன். அதுதான் நான் கவனிச்சு ஒரு புள்ளியை பிடிச்சி காய்ச்சினேன். இந்த இங்கிலீஷ் எனக்கு தெரியாதுன்னு அப்போ காய்ச்சது. இந்த காய்ச்சிக்க அவங்க சொன்னாங்க லிட்டர் போடுறோம் இதை பற்றி யோசனை. அப்போ லிட்டர் தான் புள்ளைய பேருந்து பிடிக்கிறாங்க உங்களுக்கு அடிச்சாங்க. கவுன்சில் சம்பந்த வேலைகள் இந்த இங்கிலீஷ் எனக்கு ஏதாவது செய்யுங்க எதுக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க. நான் ஊர்ல எனக்கு டாக்டருக்கு அட்மிஷன் வந்தது வந்ததான் அதான் கேள்விப்பட்டேன் தானே. நான் இந்த இருந்தால் இந்த கவுன்சில் சொன்னேன் அந்த வீட்டுல இருக்கிறோன்னா எனக்கு ஏதாவது செய்த சொல்லி தந்துட்டாங்க அந்த வீடு தான் தந்துருக்குனாங்க. கூட்டிட்டு ஒரு கால் பாருங்க என்ன போட்டாங்க. அது பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை. மற்றது நீங்கள் வேறு யாக்களும் இருந்தாலும் சொல்லுங்க அப்படி நான் இருக்கிறேன் உங்களை நான் பிடிச்சேன் அப்படி சொல்லுங்க. ஊர்ல கேட்டு பாருங்க எங்கட ஊருக்குள்ள படிச்சாலும் நான் தான் அது தெரியுமா நான் தெரிஞ்சா நான் சொன்னேன் படியாங்க சிவா பிடிங்கோ கவுன்சிலர் எது இருந்தாலும் சிவா பிடிங்கோ ஆள் காய்ச்சி விடுமாண்டு சொறி என்று போட்டிருக்கிறான். அண்ணன் சொறி என்று போட்டிருக்கிறான் அண்ணன் ஏனென்றால் குளிர் நீங்க அதான் குளிர் சொறி என்று போட்டிருக்கிறான். அதான் அதுக்கு என்ன அதுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னால் இப்போதைக்கு கூட சமாளிக்கட்டாம் ஜாக்கெட்டுகள் ஆல்வேஸ் ஜாக்கெட்டோட உங்களை இருக்கட்டாம் தொப்பிக்கல் ஜாக்கெட்டை போட்டு இருக்கட்டாம் படுக்கையும் அப்படித்தான் நான் இருக்கட்டாம் அதான் நான் சொல்லியிருக்கிறான். ஜாக்கெட்டை போட்டு இருக்கட்டாம். மற்றது சொக்ஸுகள் அதெல்லாம் கவனம் அதெல்லாம் போடட்டுமா. இந்த குளிருக்கு அதுதான் செய்யும் படுக்கைக்கும் அதுதானே போட வேண்டிய கிடாக்கு பயங்கர வடிவா பாருங்க சார் பார்த்துட்டு எனக்கு ஒரு நீங்க கதைக்கணும் இருக்க வந்து அவசரத்துல என்ன ஆஃபீஸுக்குள்ள கண்ணாடியை விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ அதான் பிரச்சனை. நீங்கள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணீங்க மவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ? மவுஸா பிள்ளையா மவுஸா தான் இது செய்யறது ரூட்றது அது போட்டுருக்காங்க. அதுவும் கூட விட்டு கணக்கு நிற்குதாமே. இல்லை 3 கம்ப்யூட்டரும் கணக்கு இருக்குன்னு சொல்லிக்கலாமே. இது சொன்னாங்க எலி எலியத்தான் போட்டுருக்கான். சரி சரி எலியத்தான் சரி சரி அப்புறம் பார்த்துட்டு இருக்குமா அதான் சொன்னாங்க எலி இருக்காது எலியால பெரிய பிரச்சனை என்ன செய்யறோம்னு தெரியாது. பிளாக் கூட போட்டுக்கிறான். கன்னடத்துல பிளாக் இருக்கு ஒவ்வொரு ரூம்லயும் இருக்குது அதுக்கும் சொரியாம் அந்த கருப்புக்கும் சொரியாம். என்ன செய்யலாம் சொல்றாங்களா என்னன்னு இந்த விண்டர் முடிய மட்டும் என்ன செய்யறோம் தெரியும். அவங்களுக்கு இந்த வீடு தர்றாங்களா என்ன சொந்தமா தர்றாங்க உண்மையா? ஆமா அண்ணன் நீங்க லக்கி தான் என்ன நீங்கள் லெட்டர் வாசிக்கவே உங்களுக்கு பின்னுக்கு போட்டுக்கோ பின் அடுத்த 2ஆவதுல நான் அதை கவனிக்கல உங்களுக்கு சந்தோஷம். அதான் குளிருக்கு தான் பெரிய அது நீங்க ஜாக்கெட்டோட தான் நீங்க இருக்கணும் ஒன்றும் செய்யலாது. பிளாங்கெட்ல சண்டே மார்க்கெட்ல போனீங்கன்னா கணக்க வேண்டி வாங்கிதான் செய்யும். மற்றது ஒரு கையெழுத்து வைக்க நீங்கள் கையெழுத்து வைங்க திரும்பி இதை ஃபில்லப் பண்ணி போட்டு நான் ஃபில்லப் பண்ணி தரேன். நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாங்க ஃபில்லப் பண்ணி போட்டு இதை அனுப்பி விடுங்க. வீடு உங்களுக்கு தான் வீடு உங்களுக்கு தான் போட்டுட்டாங்க
சந்தோஷம் ஜீவா. உங்களுக்கு இந்த தான் நேரம் குளிரண்டா இந்த வீட்டு சமாளிக்கலாம். சொந்தமா தந்தாங்க. சொந்தமா உங்களை வீடு கிடைச்சு அவனவன் வீடு இல்லாமல் அது கட்டாயம் ரோட்ல உடக்கலாத போறாங்க. குளிரண்டா இந்த வீடு ஓகே. அப்பா நீங்கள் வந்தனால தான் இது சரியா பாதிச்சு நீங்கள். இல்லாட்டி நான் கூட காசு ஓடுத்திடுவேன் கூட லிட்டரையும் கொண்டு. நான் நான் ஒவ்வொரு கடைக்கு நான் அது காசு நீங்கள் தெரியுமா அப்படியே சொன்னாங்க. சிவா கொஞ்சம் காசு கொடுத்தா எல்லாம் செய்யும். மற்ற நான் உங்கள்கிட்ட என்ன வேண்டது நீங்கள் பார்த்து நான் செய்வேன். ஆபீஸுக்கு வேலைக்கு கொண்டு வாங்க. வேற ஆக்கட்டு தான் சொல்லுங்க. இல்ல சொல்லு நீங்க இப்படி அலுவல் பார்க்கணும். வேற அதுல ஒண்ணும் இல்லை. இதுல ஒண்ணும் இல்லையா ஒரு அவ்வளவுதான். இதுல ஒண்ணும் இல்லை. நீங்க வீடு உங்களுக்கு சந்தோஷம் என்னோட கரை பேர் வந்தவன் என்ன பண்ண வந்தெல்லாம் அப்படி லெட்டர் வீடுக்கெல்லாம் எத்தனை பேர் எல்லாரும் இந்த ரோட்ல உங்களோட விரைக்கல ஆனா என்ன ஒரு வீடு என்ன அப்ளிகேஷன் போட்டாங்க வந்து கதை கொண்டு மாட்டேன் வாரங்கள் விதியதான் சொன்னாங்க. அப்படியே நாலு லெட்டர் அதில் வாசிக்கிறதுல ஆளை பிடிச்சிங்கன்னா தெரியும் சொன்னாங்க. அப்ப அதான் நான் உங்களுக்கு தெரியும். சரி வேற என்னன்னா நீங்க ஆபீஸுக்கு போகணுமோ இது கவனம். இது உங்களுக்கு கூட உயிர் நாடி இப்ப நான் போமே கொண்டா இதுல போமே நானெல்லாம் ஃபில்லப் பண்ணி போட்டு இன்னும் ஒரு ஃபோம் ஒன்று அட்மிஷன் ஒன்று எடுக்கணும். அதை எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களோட வீட்டு விலாசம் அதுவும் எல்லாம் கொண்டு வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் டிக்கெட்டுகள் அதுகள் எல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. வீட்டின் எக்ரிமெண்ட் இதுகள் பாஸ்போர்ட்டு எல்லாம் கொண்டா மற்றது டிரைவிங் லைசன்ஸ். அப்போ இப்போ குளிர்கா இருக்கும். நீங்கள் குளிர்கான் இருக்கணும். அதான் அதுதான் சொல்லிக்கிறேன். ஓகே சரி தெளிவாடி சந்திரனை தான் சொல்லணும்னு தெரியும். ஹலோ சந்திரனா எப்படி இருக்கீங்க? ஓகே ஒரு குட் நியூஸ் வேணா தெரியுமா? அந்த எங்களோட வீடு இப்போ இருக்கிறோம். நீங்கள் அந்த வீடு வந்துட்டு போனீங்களா? அந்த வீடு எனக்கு சொந்தமாக வந்துட்டாங்க. கவனிச்சிலோ ஓகே பண்ணிடுது. அதுக்கு கூட மகளுக்கு தானே நன்றி சொல்லணும். ஏன் சொல்லுங்க அன்றைக்கு அந்த லெட்டர் ஒன்று வந்து காட்டி அதை ஃபுல்லாக எனக்கு போன்ற அனுப்பி விட்டாது. அந்த ரோட்டில் எனக்கு கேட்டோன்னு உதவி செய்தது. அனுப்பினதுக்கு பதில் வந்திருக்கு. இப்போ தெரியும் அந்த ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கான் லண்டன் சிவாண்டு அந்த பொடியன் தான் வீட்டை கூப்பிட்டு வேற. சரி அந்த காசு தான் கொடுத்து கூப்பிட்டு அவன் லிட்டர் வாசிக்கிறான் அந்த மாதிரி தானே வாசித்து சொல்லிப்பட்டு போகிறான்னு உங்களுக்கு சொந்தமாக அந்த வீடு கிடைச்சிட்டுது. சந்தோஷமாக இருக்கும். ஆனால் குடிதான் அது பிரச்சனை. சொந்தம் வீடு கிடைக்கணும் இன்னும் என்ன. அதான் இப்போ நான் கூட வீட்டை வருவேன் இருக்கேன். மாடுக்கு நன்றி சொல்லணுமில்ல. அந்த ஸ்கூலால் வந்துட்டு போறியான்னு அதான் நான் அதுக்காக சொல்லுங்க. அவாக்கு என்ன நன்றி சொல்லணும். பிள்ளைங்க போகலாம் எனக்கு இவ்வளோ இது கிடைச்சிருக்கு என்ன. அதை வந்து எல்லாம் மடியாக வாசிச்சு எல்லாம் சொல்லிவிட்டு தான் இப்போ தான் போகுதாள். அதான் உங்களோட கையோட எடுத்து நன்றி சொல்லணும். இதை விட என்னென்ன சந்தோஷம் இருக்குது. ஓகேண்ணே வைக்கிறேன். ஓகே முதல்ல அம்மா கடிச்சு சொல்லணும் ஊருக்கு. அம்மா என்ன பெரிய கவலைப்பட்டு இருந்தா இந்த குளிர். ஹலோ அம்மா. ஆமாம்மா இருக்கிறான்னு இருந்தால் இந்த வீடு அம்மா அண்டை சொன்ன கவலைப்பட்டா அந்த குளிர் பிள்ளையோட எல்லாம் இருக்கிற கஷ்டம் உண்டு. இந்த வீடு என்ன சொந்தமாக தந்துட்டான்னு என்ன இப்போ அந்த கவுன்சிலர் நிஞ்சது நான் அந்த ஹெல்ப் பண்ணுறேன். அவங்களுக்கு போய் சொன்னாங்க அந்த லெட்டர்லாம் எழுதி போட்டு அவங்க அந்த மன்னிப்பு கட்டு லெட்டர்லாம் போட்டு தாங்க சிதான் பிள்ளைண்டு எல்லாம் ஓகே பண்ணி வீடு வந்துட்டு தானே. வீடு இண்டை தான் ஓகே. அந்த பொடியனை பிடிச்சி வாசித்தேன் நான் லண்டன் சிவாண்டு அந்த பொடியனை அவன் வாசித்து பொடிப்பு தான் போகிறான். அது உடனே உனக்கு சொல்லணும் வேண்டு தான். ஆமாம்மா வைக்கிறேன் என்ன தங்கையாங்களும் சொல்லு என்ன. ஓகே 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 புண்ணியம் இந்த சந்தோஷத்தை வேறு யாருக்கு சொல்லணும். பாராட்டு தனேசு முல்லை எனக்கு முக்கியமான ஆக்கலாக நான் வைக்காடி சொல்லணும். இதோட ஹலோ தனேஷ் எங்கே நிற்கிறீங்க? ஆமாம் என்ன தனேஷ் தெரியுமா? இப்போ சிவா இப்போ தான் வந்து லெட்டர் வாசிச்சு சொல்லி கூட போகுது. வீடு இல்லை கிடைச்சிடுது. அந்த சொன்ன வீட்டில் குளிர் இது பிரச்சனையுண்டு. அதுக்கு ஃபோம் டிரைவ் போட்டு தானே ஒரு ஃபோம் வந்தது. டிரைவ் போட்டதுக்கு இன்றைக்கு லெட்டர் வந்திருக்கு. சொறி கேட்டு மன்னிப்பு கேட்டு இப்படி உங்களுக்கு தான் அந்த வீடு பிரச்சனை இல்லை சொந்தமாக நீ வாடாமலுக்கும் இருக்கலாமண்டு. சிவா தான் வாசிச்சது தெரியும் தானே. சிவா வாசிச்சா ஓகே தானே எல்லாம். இப்போ தான் வாசிச்சு முன்னைக்கு ஒருக்கா சொல்லிவிடுங்க. உங்களோட நிற்கும் தானே இல்லை முன்னைக்கு ஒருக்கா சொல்லுங்க என்ன. சரி என்ன அது சந்தோஷம். இதை விட போய் கொண்டு போனால் ஓகே 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 அண்டை இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். வாரணும் இப்போ ஒரு போத்தில் எடுக்கிறான் இடித்து வாரணும். ஏப்பா அந்த ரஜ்ஜியெல்லாம் முடிக்கிற வெளியில் வை போட்டிக்கிறோம் சாப்பிட்றோம் ஒரு போத்தில் எடுத்து அடிக்கிறார் வாரம் போட்டு